வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் சேதுபதி கிட்ட எஃப்ஜே பல்பு வாங்கியிருக்காரு. எதனால் என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மூணாவது கண்டஸ்டண்ட்டாக எஃப்ஜே வந்து உள்ளே வராரு. அவரை பற்றின விஷயங்கள் சொல்கிறாரு. ஏவி பார்க்குறாங்க. பட் அவரோட நேமுக்கான ஃபுல் ஃபார்ம் வந்து அவர் வந்து சொல்லலை. எஃப்ஜே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆஸ் அ பார்வையாளராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் என்ன ஃபுல் பேர் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தோம். பட் விஜய் சேதுபதி சாரே வந்து ஒரு கட்டத்தில் வந்து கேட்குறாரு, உங்களோட நேம் என்ன அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவர் சொன்ன பதில், அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறம், அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எஃப்ஜே உள்ளே போயிட்டாரு. உங்கள் பேர் என்ன அப்படிங்கிற எஃப்ஜே அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றதுக்கு அதே பதில் இவர்கிட்டையும் வந்து சொல்கிறாரு. அதுக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து சிரிக்கிறாரு. ஸோ விஜய் சேதுபதி சார் வந்து உங்கள் பேர் என்ன எஃப்ஜேவா, என்ன அது ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, இல்லை சார் அது போக போக மக்கள் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படியே ஓடி போயிரு, அங்கே தான் வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி ஃபன்னாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்பு கொடுத்தாரு விஜய் சேதுபதி சார் எஃப்ஜேக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஃபன்னான நிறைய விஷயங்கள் வந்து பட்டுன்னு விஜய் சேதுபதி சார் லாஸ்ட் இயர்லேயே வந்து கொடுத்துட்டு இருந்தார் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்கும். இந்த வருஷம் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் உள்ளே வர்றப்பே வந்து அதை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஃபன்னான விஷயங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இவரோட ஒரிஜினல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அதிசயம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த அதிசயம் அப்படின்றது பேர் தானே அப்படின்றது எனக்கே டவுட்டாக இருக்குது. ஏன்னா இவர் விக்கிபீடியாவில் பார்த்தோம் அப்படின்னா அதிசயம் மீன்ஸ் ஃபார் எஃப்ஜே அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆயிருந்தது. மேபி அவர் எஃப்ஜேன்றது வந்து அவர் பேராக வந்து புதுசாக வச்சுக்கிட்டாரு. மேபி லைக் நல்லா ஒரு இதுவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னன்னு தெரியல. மைக்கிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஜே அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கு. அவரோட ஃபுல் நேம் வந்து போடல. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். மக்களே வந்து சொல்லுவாங்க, இல்லை உள்ளே இருக்கவங்க கண்டுபிடிச்சிப்பாங்க அப்படின்னு சொன்னார். என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம்.